முதல்ல லீடர்ஷிப், தலைமைத்துவத்துக்கான ஆலோசனை குறிப்புகள். நம்பர் 1, தலைவர்கள் அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். உங்களே நீங்கள் உங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்பதின் முழு அர்த்தத்தை புரிந்து அர்ப்பணிக்க வேண்டும், சும்மா அர்ப்பணிப்பு இல்லை. பணியை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் சக்தி தேவையோ அவ்வளவையும் செலவழியுங்கள். எடுத்துக்காட்டு மூலம் அர்ப்பணிப்பை உங்கள் குழுவில் ஊக்குவியுங்கள். வாழ்க்கையில் சிறப்பான சாதனை படைக்க தெய்வீக நனி குடும்ப ஆரோக்கிய சேவை ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்கள். 2வது, பெருந்தன்மையாக வாழுங்கள். பெருந்தன்மை என்பது உரியவருக்கு உரிய நேரத்தில் உரிய மதிப்பை அளித்தலாகும். அதுபோல தோல்விக்கான தனிப்பட்ட பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தலைவர் முன் வருகிறார். தோல்வி ஏற்றுக்கொள்வதுதான் பெருந்தன்மை என்பது. புகழை பகிர்ந்து கொள்வதும் குற்றச்சாட்டை தான் ஏற்றுக்கொள்வதும் ஆற்றல் மிக்க தலைமை பண்பின் முத்திரை பண்பாகும். ஏதாவது நல்லது நடந்தால் மற்றவங்களுக்கு அது பகிர்ந்துக்கணும், குற்றச்சாட்டை தான் ஏற்றுக்கொள்ளணும். 3வது, பணிவுடன் இருங்கள். ஒரு பணிவான தலைவர் தான் பிற குழு உறுப்பினர்களை விட தான் சிறந்தவரோ மோசமரோ அல்ல என்று அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு பணிவான தலைவர் எப்போதுமே மற்றவர்களை உயர்த்துவதில் முனைப்பாக இருப்பார். சாதாரண தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள உங்கள் தலைவர்கள்லாம் கீழே தள்ளினே இருப்பாங்க. ஏன், கொஞ்சம் பேர் பணம் வந்தோடனே வேற மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. நீங்கள் அப்படி ஆகக்கூடாது. எப்போவுமே அர்ப்பணிப்போட, எப்போவுமே பணிவாடு இருக்கணும். முக்கியமாக உங்கள் குழு மெம்பர்ஸுக்கு பணிவாக இருக்கணும். டவுன்லைன் தான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ டவுன்லைன், ஏன் டவுன்லைன்னா உடனே வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். தலைவர் என்ற தம் நிலை தம்மையே இறைவனாக்குவதில்லை என்பதை பணிவுடன் கூடிய ஒரு தலைவர் புரிந்து வைத்துள்ளார். உண்மையான ஒரு தலைவர் தமது குழுவுக்காக பணியாற்றுகிறார். குழுவை வளர்ப்பதற்கான ஆலோசனை குறிப்புகள். 2வது, குழுவை டீம் பில்டிங். உங்களிடமிருந்தே தொடங்குங்கள். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக உங்கள் குழுவுக்கு உங்களால் எவ்வளவு அதிகமாக பங்களிக்க முடியும் என்பதை பாருங்கள். நீங்கள் தலைமை தாங்க விரும்பும் குழுவின் தொண்டராக இருங்கள். நீங்கள் தொண்டராக இருக்கணும். தலைவர் தான், ஆனால் தொண்டரான தலைவராக இருக்கணும். நான் அல்லது எனக்கு என்பது வேண்டாம், நாம் மற்றும் நமக்கு என்ற உணவை பெறுங்கள். ஒரு குழுவுக்குள் நான் என்ற உணவிற்கு இடமில்லை. எப்போதுமே உங்கள் குழுவை முன்னிலைப்படுத்துங்கள். உங்களுக்கு மட்டுமே நன்மைகள் தருகிற, ஆனால் உங்கள் குழுவை சேதப்படுத்துகிற எந்த செயலையும் செய்யாதீர்கள். ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அடுத்து, அறிவை பெறுங்கள், அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்றவற்றை எப்போதுமே உங்கள் குழு உறுப்பினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். as soon as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மறந்துடுவீங்க. அவர்களையும் கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் குழு எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறதோ அவ்வளவு அதிகம் உங்களுடைய வருவாய். அடுத்து, இன்றைய வெற்றி கோட்பாடுகள். உங்கள் இயங்கு விசையை தக்க வையுங்கள், கவனியுங்கள், செயல்படுத்துங்கள் மற்றும் எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லுங்கள். தினமும் தரப்படும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். காலம் தாழ்த்தாதீர்கள். உங்கள் மீதே நம்பிக்கை வையுங்கள். நீங்களே உங்களை நம்பாவிட்டால் யார் உங்களை நம்ப போகிற? அந்த உலகத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களையே நீங்கள் ஒரு நபர் இராணுவம், 1 man army என எண்ணுங்கள், 1 woman army. ஆனால் குழுவாக செயல்படுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இப்போதிலிருந்து நான் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். குறுக்கீடுகள் எதற்கும் இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் இலக்கு மீது முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் திட்டத்தை செயல்படுத்துங்கள். வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும்.
வியாபார பாடங்கள். வெற்றியை தரும் பழக்க வழக்கங்களை வளருங்கள். சக்சஸ் ஹேபிட்ஸ். நேரத்தை மதிக்கவும் கையாளவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்துங்கள். ஒரேடியாக வியாபாரம் ஒரேடியாக குடும்பம் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டுத்தையும். உங்கள் செயல்பாடுகளில் ஒரே சீராக இருங்கள். உங்களின் சிறந்த மாதிரியாக மாற்றுங்கள். சிறந்த மாதிரியாக உங்களையே நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்வதில் நேரம் செலவழியுங்கள். அன்றாடம் 1 மணி நேரம். ஒவ்வொரு வாரமும் உங்கள் குழு நலன்களில் ஒரு புதிய குணாதிசயத்தை இணையுங்கள். அவங்களுக்கு புதுசாக உங்கள் குணத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் எப்படி உள்ளீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது இருக்கும் வகையிலேயே உங்களை தேசியுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் சிறந்த மனிதராக மேம்பட இது உதவும். அடுத்து காப்பி அடிக்க பிரதி எடுக்க ஏதுவாக இருங்கள். தெய்வீக நோனி வெல்னஸ் மார்க்கெட்டிங்கில் வெற்றி பெற உங்களை பிரதி எடுக்க ஏதுவாக இருப்பதிலும் கூடுதல் முக்கியமானது வேறொன்றும் இல்லை. எது செய்தாலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய காப்பி அடிக்கக்கூடியமாக செய்யுங்க. நீங்கள் முறையை கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுங்கள். மீண்டும் கற்காலத்துக்கு திரும்பாதீர்கள். முறையை பின்பற்ற உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளியுங்கள். உங்கள் வெற்றிக்கு இது உத்தரவாதம் தரும். நடைமுறைக்கான இன்றைய ஆலோசனைகள். 40 நாள் பயிற்சியை இன்னும் நீங்கள் தொடங்காவிட்டால் இன்றைய தொடங்கி நிறைவு செய்யுங்கள். நீங்கள் நிறைவு செய்திருந்தால் உங்கள் குழுவை சேர்ந்த 10 பேருக்கு 40 நாள் பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்து அதனை தொடங்குவதற்கு ஆதரவு அளியுங்கள். நீங்கள் கற்ற அனைத்தையும் உங்கள் வாழ்க்கை ஏட்டில் எழுதுங்கள். இப்போ கொடுத்த புக்கு ஒன்று இல்லையா, அந்த புக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை ஏட்டு, லைஃப் ஜேர்னல். நீங்கள் வயசாகி 50 வயசுக்கு அப்புறம் புரட்டி காட்டி இதுதான் என்னுடைய லைஃப் உருவாக்குச்சு, வெற்றியடைய வச்சுது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதை ரஃப் புக்காக யூஸ் பண்ணாதீங்க. 3 விஷயம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கணும். ஒன்று உங்களுடைய வாழ்க்கை ஜேர்னல், வாழ்க்கை ஏடு. 2வது உங்களுடைய நினைவுகளை வைக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, சிடியோ அல்லது ஃபோட்டோ ஆல்பமோ. 3வது என்னங்க? 3வது சொத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் நினைவை வச்சுக்கிறது ஒரு லைப்ரரி, புத்தகத்தின் கூட்டா சேர்த்து ஒரு லைப்ரரி, ஜேர்னல், ஆல்பம். எல்லாரும் ஆரம்பிச்சுனது 10 ஃபோட்டோவோ 5 ஃபோட்டோவோ நோ ஃபோட்டோவோ ஆல்பத்தை ஆரம்பிச்சிடுங்க. ஜேர்னல் கையில் கொடுத்து ஆரம்பிச்சிடுங்க. உடைய லைப்ரரி. இந்த 3 எப்பவுமே வருங்கால சந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். சொத்து உதவியாக இருக்கலாம், உதவி இல்லாமல் இருக்கலாம், விற்றுருவாங்க யாராவது. இதெல்லாம் விற்க முடியாது. நீங்கள் கற்றதை உங்கள் குழு உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குழுவுக்கு ஆற்றல் சேர்க்கும் சிறந்த வழி இதுதான். நீங்கள் கற்ற ஒவ்வொன்றுக்கும் செயல் வடிவம் தாருங்கள். இது இயங்கு சக்தியை உருவாக்கும். இது ஒரு சீரான செயல்பாடாக மாறும். உங்கள் இலக்குக்கு இது உங்களை இட்டு செல்லும். உபயோகமாக இருக்கா இல்லைங்களா? குறித்து செயல் இறங்குங்க, சிந்திங்க, மற்ற கற்றுக் கொடுங்க.